நம்மள இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16/10/2025 ஆல்பம் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கு. இது யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு காருண்யா ப்ளஸ்னுடைய குழுக்கள் தான் இருக்குது. காருண்யா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த மாதிரி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி ஆடுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்த நம்பரில் ஏதாவது மேட்ச் ஆகிருக்கான்னா சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு. நம்ம நேற்று உங்களுக்கு நான் ஆல் போர்டு கொடுக்கும்போது உங்களுக்கே தெரியும் என்னடா நம்பர் இதெல்லாம் என்ன 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கான், 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கான், 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கான், 9ஆம் நம்பர் கொடுத்துருக்கான், இதெல்லாம் ஒரு நம்பரா அப்படின்னு நேற்று தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் கொடுத்த நம்பர் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கேன்னு. நம்ம நேற்று சொல்லி தான் கொடுத்தேன் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகணும். அதே மாதிரி பாருங்கள் 8ஆம் நம்பர் மேட்ச் ஆயிருச்சா, அடுத்து 5ஆம் நம்பர் மேட்ச் ஆயிருச்சா, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 9ஆம் நம்பருக்கு பதிலாக இங்கே 4 நம்பர் மேட்ச் ஆச்சு. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி நம்ம கொடுத்தது அப்படியே மேட்ச் ஆச்சு. நான் பார்க்குறப்ப உங்களுக்கு அது ரொம்ப எப்படி தெரியும்னா இதெல்லாம் ஒரு நம்பர் இதெல்லாம் வரப்போதா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நமக்கே டவுட்டாக தான் இருக்கும். இந்த நம்பர் வருமா அப்படின்னு. என்ன காரணம்னா நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கான. நம்ம கணக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கிறதுனால, அதாவது நம்ம எப்பயுமே வந்து ஏ போர்டு பி போர்டு கணக்குங்கிறது வேறு. நான் தெளிவாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க. ஆல் போர்டு நம்பருங்கிறது வேறு. ஆல் போர்டு நம்பரில் எடுக்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் மாறி வரும். அப்படி மாறி வர்றப்ப இது வருமா வராதா அப்படிங்கிற டவுட்லாம் இல்லாமல் நம்ம டேரெக்டாக கொடுத்துருவோம். அப்படி வந்துச்சுன்னா டேரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடும். என்ன காரணம்னா நம்ம வந்து அதில் என்ன நம்பர் வருதோ அதை நம்ம அப்படியே கொடுத்துட்றோம். அதனால் நமக்கு அதில் திருத்தமோ இல்லை ஏதாவது மாற்றி பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. அதனால் வந்து என்னன்னாங்கன்னா அது வந்து எப்போயுமே பர்ஃபெக்டாக வந்து நமக்கு மேட்ச் ஆயிரும். ஆனால் கொடுக்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா கொடுக்கும்போது இது நம்பர் வருமா அப்படிங்கிற டவுட் வரும். ஆனால் உண்மையான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்களும் நானும் டிசைட் பண்ணுறது கிடையாது. நமக்கு என்ன கணக்கு வருதோ அந்த கணக்கை நம்ம அப்படியே கொடுக்குறதுனால அது வந்து நமக்கு பக்காவாக மேட்ச் ஆகிடுற காரணம் என்னென்னா நமக்கு 2 நம்பர் அழகாக மேட்ச் ஆகிற காரணம் என்ன, நம்ம என்ன வருதோ அதை ட்ரூவாக எந்த விதமான என்னோடய தனிப்பட்ட கருத்தை அதில் நான் திணிக்கவே மாட்டேன். அதை அப்படியே கொடுத்துருவேன். அதான் ரொம்ப முக்கியம். எப்போயுமே ஒரு கணக்கு வருது அப்படின்னா அந்த கணக்கில் இது நீங்களோட தனிப்பட்ட கருத்தை அதில் திணிக்காதீங்க. அப்போ தான் அது பியூராக நமக்கு வரும். சரிங்களா? நமக்கு தனிப்பட்ட கருத்தை திணிச்சிங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு நாள் 2 நாளைக்கு வின்னிங் வரும். ஆனால் எப்பயுமே நமக்கு வின்னிங் வரணும்னா ஒரு கணக்கு எப்படி வருதோ அந்த கணக்கு அப்படியே ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்கள். அது மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை விட்டுட்டு நீங்களாக வந்து உங்களுடைய கருத்தை உங்களுடைய நம்பரை அதை திணிக்காதீங்க. அதை தான் தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு நம்பர் கணக்கில் வருது அப்படின்னா அந்த நம்பரை நீங்கள் அப்படியே போடுங்க. வேறு யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்க அது வராது வரும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணால் அது அவங்களோட முடிவு. நான் தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அது அவங்களோட முடிவு. ஆனால் உங்களோட முடிவு உங்கள் கையில் என்ன இருக்கோ அந்த நம்பரை நீங்கள் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கூடுமானம் மட்டும் நீங்கள் எடுக்கிற நம்பரை போடுங்க. அதுதான் உங்களுக்கான வின்னிங் நம்பர். அதை நான் தெளிவாக சொல்லுவேன். அடுத்தவங்க சொல்கிறாங்கங்கிறக்காக நீங்கள் மாற்றாதீங்க, மாற்றவும் கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை திரும்ப நீங்கள் இதை செய்யவே செய்யாதீங்க. அது என்றைக்குமே உங்களுக்கு வெற்றியை தேடி தரவே தராது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா என்றைக்குமே உங்கள் கணக்கில் என்ன நம்பர் வருதோ அதை நீங்கள் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன்னா அது 2ஆம் பட்சமாக தான் இருக்கணும். சரியா? இன்னொருத்தவங்க நம்பர் கொடுக்குறாங்கன்னா அது அடுத்ததாக இருக்கணும். ஆனால் முதல் டிசைடு பண்ணுறது உங்களுடைய நம்பர் நீங்கள் தான் போடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் அதிர்ஷ்டம். உங்களுக்கு என்ன தோணுது, உங்கள் மனசில் என்ன தோணுது, உங்கள் மனசில் என்ன நினைக்கிறதோ அதுதான் வந்து உங்களுடைய நம்பர். நான் திரும்ப சொல்வது என்னுடைய கணக்கு நீங்கள் என்னுடைய பார்த்துட்டு நீங்கள் இப்படியே போடணும் அப்படிங்கிறத நான் சொல்லவே மாட்டேன். புரியுதுங்களா? இது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் திரும்ப சொல்வேனே தவிர முயற்சி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். சரியா? நான் கொடுக்குற நம்பர் தான் வின்னிங் நம்பராக வரப்போகுதுன்னு சொல்லவே மாட்டேன், சொல்லவும் கூடாது. தப்பு. சரியா? நம்மளும் கணக்கு எடுக்கிறோம், நீங்களும் கணக்கு எடுக்கிறீங்க. அவ்வளோதான். என்னை விட நீங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப இன்னும் கூட நல்லா என்னை விட நீங்கள் கூட நல்லா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லைன்னு சொல்ல முடியாது. சரியா? என்னோட அனுபவமாக கூட இருக்கலாம். இப்போ நான் தான் இதில் பெரிய ஆள்னு சொல்கிறது முட்டாள்தனம். அது முட்டாளுக்கு சொந்தமான வார்த்தை. அது சொல்லவே மாட்டேன் நான் எப்பயுமே. உங்களுக்கும் என்னை விட உங்களுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். எப்பயுமே உங்கள் கையில் என்ன நம்பர் வருதோ அதை நீங்கள் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு கருத்து வச்சுருந்தேன், அது என்னோடய கருத்து. நீங்கள் ஒரு வச்சுருக்கீங்கன்னா அது உங்களுடைய கருத்து. உங்களுடைய கருத்தை என்றைக்குமே ஜெயிக்கணும். அதுதான் உங்களுக்கு. என்னுடைய கருத்து எனக்கு ஜெயிக்கணும். ஏன்னா என்னுடைய கருத்து எனக்கானது, உங்களுடைய கருத்து உங்களுக்கானது. சரியா? இப்போ நீங்கள் வச்சுருக்க நம்பர் இது உங்களோட நம்பர். அதை நீங்கள் முயற்சி பண்ணி கட்டாயமாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது எத்தனை பேர் தடுத்தாலும் அதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு சட்டாவது வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்னொருத்தன் வரவே வராது இந்த நம்பர்னு அடித்து காலில் விழுந்து சொன்னால் கூட நீங்கள் நம்பாதீங்க. அது வரும் அப்படின்னு நம்புங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேலை செய்யும். சரி, அதை நான் திரும்ப சொல்கிறேன். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கான நம்பரை நீங்கள் மட்டும்தான் சூஸ் பண்ணி நீங்களே போடுங்க. அடுத்தவங்க யாராவது கொடுக்குறாங்க, நான் கொடுக்குறேன், வேறு யாராவது கொடுக்குறாங்கன்னா அது இன்னொரு நம்பராக இருக்கணுமே தவிர நீங்கள் கையில் எழுதி வச்சுக்க நம்பரை எக்காரணத்தை கொண்டு சேஞ்ச் பண்ணாதீங்க. அது தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. அது ரொம்ப நான் நிறைய அடிபட்டிருக்கேன். நம்ம ஒரு நம்பர் கணக்கு கொண்டு வந்துடுவேன். அடப்போட இது வரவே வராது, போன வாரம் தான் வந்துச்சு, இந்த வாரம் வருமா உனக்கு அப்படின்னு சொன்னால் அதுதான் வரும். நம்ம என்ன எழுதி வச்சுக்கோமோ அதான் வரும். ஆனால் நம்ம அது மாதிரி நிறைய ஏமாந்துருக்கோம். அதனால் நம்ம கையில் எழுதி வச்சுக்க நம்பரே போடாமல் வந்திருப்போம். அதே நம்பர் வின்னிங் நம்பராக வரும். அப்போ நமக்கு அப்படியே வாயெல்லாம் திக்குன்னு எரியும். அது வேண்டாம். அது செய்யவே செய்யாதீங்க. என்ன நம்பர் வருதோ கூடுமானம் மட்டும் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி
இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க, இன்றைக்கி டபுள்ஸ் எடுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த கம்பெனிக்காரங்க கொஞ்சம் லொல்லு பிடிச்ச கம்பெனிக்காரங்க, எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? எப்பயுமே டபுள்ஸ் கொஞ்சம் இப்போல்லாம் வந்து டபுள்ஸுக்கு பேர் போன கம்பெனினா வேறு யாராவது இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு முதல்ல வந்து எடக்கு முடக்கான கம்பெனி எப்படின்னா கொஞ்சம் கார்னியா ப்ளஸ் தான் எப்போயுமே நம்ம ஒரு கண் வைக்கிறோம். அதில் வந்து நமக்கு இந்த வாரத்தில் வந்து நமக்கு இன்றைக்கி டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க. அதாவது 0-4ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 0-4 எதுவும் மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி 485 அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி வந்திருக்கு. அதே மாதிரி நான் 593 தான் நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பராக இருக்குது. அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் 475. சரிங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு கன்சல்ட் பண்ண முடிஞ்சால் கன்சல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது மாதிரியான நம்பர்களும் கார்னியா ப்ளஸில் வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட் நான் அதனால தான் ஃபுல்லாக கொண்டு வரேன். ஒரு வாரம் ஒரு போன மாதம் பூரா இருக்கக்கூடிய நம்பர்கள், ஏன்னா இந்த மாதத்தில் ஒரு டைம் தான் அடிக்கிறாங்க, போன மாதம் நிறைய அடிக்கிறாங்க. அப்போ அதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 829, 650, 716, 875, 475. ஓகேங்களா? இதெல்லாம் போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. இதில் இந்த ஒரு ரிசல்ட்டு மட்டும் நமக்கு இந்த மாதம் அடிக்கப்பட்ட ரிசல்ட். இதெல்லாம் போன மாதம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. இந்த ஒரு ரிசல்ட்டு மட்டும் இந்த மாதம் அடிக்கப்பட்ட ரிசல்ட். இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் மெயினாக பார்த்துங்க. அதே மாதிரி நீங்கள் டைம் ரொம்ப ஓடிடுச்சு, நம்ம வேகமாக முடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 போர்டு பெண்டிங் வந்துருச்சு. ஏ போர்டு 10, பி போர்டு 12, சி போர்டு 17 அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அடுத்து வந்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் 5, சி போர்டில் 13 நாளைக்கு மேலே பெண்டிங்கு. அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 60 நாளாக ஆச்சுங்க. ஏ போர்டில் மட்டும், பி போர்டில் 8, சி போர்டில் 7. அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 0, பி போர்டில் 21, சி போர்டில் வந்து நமக்கு 7. சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி 5ஆம் நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிருந்தது. 5ஆம் நம்பர் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 42, பி போர்டில் வந்து 22 நாளைக்கு மேலே இருந்துச்சு. பி போர்டு எடுத்துட்டாங்க இன்றைக்கி. சி போர்டில் 3. அடுத்து வந்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 11, பி போர்டில் 3, சி போர்டில் 21 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது. ஆக்சுவலாக இது 2 போர்டுமே பெண்டிங்கில் தான் இருக்குது. பார்க்கலாம். அடுத்து 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் ஏ போர்டில் 1, பி போர்டில் 6, சி போர்டில் வந்து நமக்கு ஒரு 4 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. பார்ப்போம். அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 18, பி போர்டில் 28, சி போர்டில் வந்து நமக்கு 5. 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் 8, சி போர்டில் 18. அடுத்து 0 பொறுத்த வரைக்கும் 0 22, பி போர்டில் 17, சி போர்டில் 2. இதில் 2 போர்டு பெண்டிங், இதில் 2 போர்டு பெண்டிங்காக இருக்குது. அடுத்து நமக்கு இதில் 2 போர்டு பெண்டிங். ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் 2 போர்டு பெண்டிங்கில் இருக்குது. அதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளையை பொறுத்த வரைக்கும் பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங். 8ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கு 2 நம்பருமே மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 1ஆம் நம்பர் இந்த எடுத்துங்க. எனக்கு 4 நம்பருக்கு 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 0 இருக்குது. 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் 864, 640, 804, 460, 086, 648. அதே மாதிரி 860, 408. அதே மாதிரி 864, சரி 846. இது மாதிரி தான் மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 86, 64, 64, 80, 06, 08, 04. ஏன்னா 0 மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 86, 46, 84, 48, 40. அதே மாதிரி வந்து 68, 80. சரி, இது மாதிரி மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா, மேட்ச் ஆகுதாங்கிறதையும் மெயினாக பாருங்கள். பட் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய நம்பர் என்ன கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி 458. இந்த 458க்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஒன்றுமே இல்லை, சிம்பிள் 8, 8, 8. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், 6ஆம் நம்பர் 4க்கு 6, 4க்கு 8, 5க்கு 8, 5க்கு 8 இந்த மாதிரியும். அதே மாதிரி 4க்கு 6, 5க்கு 6 இது மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப நேரம் பேசிட்டு உங்கள்கிட்ட, அதனால் நான் உங்கள் நேரத்தையும் கிடக்கக்கூடாது, ஏன் நேரத்தையும் கிடக்கக்கூடாது. அதனால் நமக்கு அதுக்குள்ளேயே மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். சரிங்களா? 0 இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் இது மேட்ச் ஆனால் எடுத்துங்க. நான் நினைக்கிறேன் 8, 6, 4, 0 இதுக்குள்ளேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாய்ப்பு இருக்குது.